இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் சிறப்பும் சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு. வாங்க. மாண்புமிகு நடுவர் அவர்களுக்கும் இரு அணியை சேர்ந்த பேச்சாளர் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு கோரிக்கையை தமிழ் பேரவைக்கு நான் வைக்கிறேன். இந்த மாதிரி பேப்பரை வச்சு படிக்க கஷ்டமாக இருக்குது. ஒரு பேடை வச்சு 4 கிளிப்பை சொருகுனிங்கன்னா நம்ம பேசுறதுக்கு வசதியாக இருக்கும், நம்ம வைபாகி ட்ரெண்ட் ஆகும். இப்போ தமிழ்நாட்டில் அப்படி தான் பேப்பர் வச்சு படிக்கிறது ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. எங்கள் இந்த கோரிக்கையை அடுத்த பட்டிமன்றத்தில் நிறைவு செய்வார்கள்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் பிரியாணி சாப்பிட்டுட்டு காஸ்கோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகாமல் நியூ ஜெர்சி தமிழ் பேரவையின் அன்புக்கு கட்டுப்பட்டு இங்கே இருக்க தமிழ் மக்களுக்கு நன்றி. வாழ்வில் வெற்றி பெறுவது ஞாபகம் வந்து போயிடாதீங்க. இல்லையா, கதவை பூட்டிட்டாங்க. வாழ்வின் வெற்றிக்கு பெரிதும் துணை நிற்பது அன்பா அறிவா, இதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். கண்டிப்பாக அன்பு தான். இதை நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். முக்கியமாக நயன்தாரா விஷயத்துக்கே வருவோம். நயன்தாரா கல்யாணம் பண்ணது விக்னேஷ் சிவனை பற்றி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவர் நயன்தாரா கல்யாணம் பண்ணது அதனால் ஃபேமஸ் ஆனவர். அவர் முதல்ல எடுத்த படம் போடா போடி. அதுக்கப்புறம் 2வது படத்தில் ரொம்ப அன்பு செலுத்தி 400 ரவுடி தான் எடுத்தார். அவர் அன்பு செலுத்தின இடம் நயன்தாரா. 3வது படத்தில் அவர் நயன்தாராவின் கணவராகி இன்றைக்கி மல்டி மில்லியனர் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரி அடுத்தவர் மீது அன்பு செலுத்துறதுனால நமக்கு நிறைய ஃபினான்ஷியல் மானிட்டரி பெனிஃபிட்ஸும் நமக்கு நிறையா உண்டு. இது மாதிரி நிறையா சொல்லலாம். உதாரணம் சுந்தர்சியை சொல்லலாம், குஷ்புவை சொல்லலாம். இது நம்ம டாபிக் மாறிடும். அடுத்ததா வெற்றி என்ற அளவுகோல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது டைமுக்கு டைம் மாறும், நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இங்கே வாழ்கிற நியூ ஜெர்சி மக்களின் குழந்தைங்களை வச்சிருக்க நியூ ஜெர்சி பெற்றோர்களின் முக்கியமான வெற்றி ஒரு நாளும் என்னன்னா, அவன் பையனையோ பொண்ணையோ கிளாஸுக்கு அனுப்புறதுல இருக்கிறது. காலையில் எழுந்துச்சு டயர்டாக இருக்கிறேன்னு சொல்லுவான், ஆனால் அடுத்த நிமிஷம் விளையாடுவான். ஆனால் கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்கிறேன்னு சொன்னால் ஐயோ மை லெக்ஸ் ஆர் பெயினிங், ஆர்ம்ஸ் ஹர்ட்டிங் அப்படின்மா. நமக்கா ஐயோ மேக்கப் கிளாஸுக்கு $50 போகுமே, டே வந்துடுறான்னு சொல்லுவோம். ஸோ ஆனால் அங்கேயும் போய் அவன்கிட்ட அன்பாக அரவணைப்பாக அவனை கூட்டிகிட்டு போகிறதுல இருக்கிறது அதுவே ஒரு வெற்றி தான். இங்கே இருக்க நியூ ஜெர்சி பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, அமெரிக்கா பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே. அடுத்ததாக ஐயா நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில, இந்த ஸ்கூலில் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் இங்கேயுமே நிறையா பள்ளிக்கூடத்தில் நம்ம இருக்கிற இடத்துலையே நிறைய ஓவியங்கள் வரைஞ்சிருப்பாங்க பக்கம் பக்கமாக. அது எல்லாமே முக்கியமாக 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பில் போனீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த ஓவியம் சொல்கிற ஒரே கருத்து என்னென்னா, கைண்ட்னஸ் மேட்டர்ஸ், கைண்ட்னஸ் இஸ் எவ்ரிதிங்னு சொல்லுவாங்க. இங்கே அவங்க முக்கியமாக குழந்தைங்களுக்கு முதல் படிப்பாக சொல்லித்தரதே ஹியூமனிட்டியும் கைண்ட்னஸ் மட்டும்தான். அதுக்கப்புறமா மிடில் ஸ்கூல்னு போவாங்க, அங்கே கொஞ்சம் கும்பிடுவாங்க. அப்புறம் ஹை ஸ்கூலுக்கு போய் கும்முன்னு கும்பிடுவாங்க. அங்கே போய் ஹை ஸ்கூலுக்கு போய் காலேஜ் ப்ரிப்பேர் பண்ணுற டைம்லையும் அவங்களுக்கு மனசோர்வு அடைஞ்சும் அவங்களுக்கு அந்த தியானமும் அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்தால் தான் அவங்கள பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு தியானத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக நான் தெரிஞ்சுக்கிட்ட சில ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தெரிஞ்சவர் தான் செல்வதுரை. அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி தான் பேசவே ஆரம்பிப்பார். ஆனால் அவர் அன்பு செலுத்துகிற இருக்க வேண்டியவர் தப்பி தவறி அங்கே மாறி உட்காந்துட்டார். பட் பரவாயில்ல, காலத்தின் கட்டாயம் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம எல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். இப்போ வேலைக்கு போகிற இடத்துல நம்ம இருப்போம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே நான் தான் பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அறிவு சார்ந்து பெரிய நேரத்தில் இருந்தவன் அத்தனை பேரும் இன்றைக்கி சாட் ஜிபிடியும் கோபைலட்லையும் கை கட்டி நிற்கிறான். இப்போ அந்த அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. அறிவுங்கிறது இப்போ அதே சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணி என் டீம் கிட்ட நான் வேலை வாங்குகிற இடத்துல நான் இருக்கேன். அதுலேயும் குறிப்பாக ஆஃப் ஷோரில் அந்த புதுசாக இந்த ஜென்சி, ஆல்ஃபா, பீட்டா, காமா அப்படின்னு சொல்லிட்டே போகிறாங்க. அவங்களாம் என்ன ஜானர்னே தெரியல. நல்ல வேலை ராமலிங்க ஐயா அந்த ஜென்ரேஷன்லாம் ஸ்கூலில் ஹேண்டில் பண்ணாமல் தப்பிச்சிட்டாரு. இல்லைன்னா நீங்கள் இன்னும் வெரைட்டியான கொஸ்டின் ஆன்சர் பார்ப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ நான் அந்த மாதிரி டீமை ஹேண்டில் பண்ணும்போது அவங்கள தட்டி கொடுத்து அன்பாக தான் வேலையை வாங்க வேண்டியது இருக்கும். கொஞ்சம் அதட்டினா பேப்பர் போட்டு அடுத்த நாளே கிளம்பி போயிடுவோம். அடுத்த ஸ்டேஜ் மேரேஜுக்கு வருவோம். மேரேஜ் பண்ணுறதே அறிவார்ந்த செயலான்னு எனக்கு தெரியல. எப்போ இவ்வளோ பேர் அனுபவப்பட்டிருக்கீங்க. ஆனால் அதுக்குள்ளே போவானா, அது தனி தலைப்பு. ஒருவேளை அவன் பண்ணிடுறான். செல்வதுரை சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் அன்பு செலுத்திட்டான், எல்லாம் பண்ணிட்டான். அவன் அறிவை யூஸ் பண்ணி 2 ஏரியாவும் சமாளிக்கிறான். கரெக்டு, 2 ஏரியாவும் சமாளிக்கிறான். ஆனால் எதை வச்சு சமாளிக்கிறான்? அன்பை வச்சு தான். அங்கே சமாளிக்கிறதுக்கும் அந்த அன்பு தான் தேவைப்படுது. அந்த மேரேஜை பேஸ் பண்ண ஒரு எஸ்பிபியோட பாட்டு, மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பேன்னு பாடியிருப்பார். அவர்
அந்த மௌனராகம் படத்தை எடுத்துக்கோங்க. முதல் பாதியில் என்ன நடந்ததுன்னு தெரியும். காதலிச்ச ஒருத்தன் இறந்து போயிடுவான், அவளால் அன்பு செலுத்த முடியாது. ஆனால் இரண்டாம் பாதியில் அந்த அன்பாலேயே கணவன் அவளை திருப்பி அந்த அன்பு செலுத்த வைக்கிற படம் அது. அப்படியேற்பட்ட படங்கள் வந்த காலத்தை தாண்டி இன்னைக்கு வந்து எங்கேயும் வன்முறை அது இதுன்னு போயிட்டு இருந்த சினிமா ட்ரெண்ட்லையும் ஒரு ஹீரோ வில்லன் அவங்களுக்குள்ள இருக்க அறிவு போட்டி தான் பெரிய ஒரு இது மாதிரி போயிட்டு இருக்கும் படங்கள். ஆனால் இன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி, வித் லவ், யூத் அப்படிங்கிற ஏகப்பட்ட திரைப்படங்கள், ஸ்மால் பட்ஜெட் மூவிஸ் வந்து சக்க போடுது. அது எல்லா படத்துக்கும் அடிப்படையான ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா அன்பு மட்டுமே. அறிவு இருந்தால் நீங்கள் டாப்பர் ஆகலாம், ஆனால் அன்பு இருந்தால் நீங்கள் லீடர் ஆகலாம். இந்த மாதிரி அன்பை செலுத்தி வாரி வாரி கொடுத்த வள்ளலாக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் இருந்தார். இன்னி வரைக்கும் எம்ஜிஆர் உயிரோடு தான் இருக்காருன்னு நினச்சி ஓட்டு போடுறவங்க எவ்வளோ பேர் நம்ம ஊரில் இருக்காங்க. அதனால தான் எம்ஜிஆரில் பேக்ரவுண்டில் வாயை வச்சுக்கிட்டு திருப்பி சில பேர் புதுசாக வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு மக்களுக்கு அன்பு வந்து என்றைக்கும் நிலைச்சி நிற்கும். வேற ஒரு நாட்டில் இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்து கருணையின் வடிவாக இருந்தவங்க அன்னை தெரசா. அவங்கள பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. அவ்வளோ ஒரு மனித மாண்பு வந்து அன்பை செலுத்தினவங்க எல்லார்கிட்டையுமே. அடுத்ததாக இந்திய சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சுதந்திர போராட்டத்தை ஃபேஸ் பண்ண நாடு நம்மளுது. அதுக்கு அண்ணல் காந்தியடிகள் எடுத்த கொள்கை என்பது அஹிம்சை. அடுத்ததாக இதெல்லாம் விட்டுருங்க, நம்ம பிக் பாஸ் முத்துக்குமரன் இருக்கார் இங்கே. அவர் வந்துட்டு எப்படி வின் பண்ணாருன்னு நினச்சிங்க நீங்கள்? அங்கே உள்ள ஒரு ரணகலம் அதகலமாக இருக்கும். அத்தனை பேரையும் அன்பை அரவணைச்சு தான் அவர் வின் பண்ணியிருக்காரு. எங்க இல்லைன்னு சொல்லுங்க. அவரை என் அணி மாறி உட்காந்துருக்காரு அவரும். அடுத்ததாக இப்போ எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போனேன். அதை நான் சொல்ல விரும்பலை பேரை. அங்கே போனால் டாக்டர் பார்த்துட்டு எங்கள் அப்பாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு 4 பிளாக் இருக்குது, அதை பண்ணும் இதை பண்ணுன்னு தன்னை அறிவு திறமையை காட்டினார். எங்கள் அப்பாவுக்கு சொல்லும் போதே அவருக்கு அட்டாக் வரதில்லை, எனக்கு அட்டாக் வர மாதிரி இருந்துச்சு. ஆக அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலை மாற்றிட்டு அன்பா அரவணைப்பாக இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அங்கே பேஷண்ட்ஸுக்கு கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுற இடமா மருத்துவர்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம போக வேணும். அப்போ தான் நம்ம அதுலேருந்து ஃபஸ்ட்டு ரெக்கவர் ஆகும். என்ன தான் இருந்தாலும் அறிவுத்திறமையை முழுசால் செலுத்துகிற டாக்டர்னாலும் அது உதவாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலகம் பூரா ஒரு போர் சூழல் இருக்குது. எதனால்? யார் பெரியவன் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குங்க. அங்கே யாருக்கும் அந்த அறிவோட முக்கியமாக அன்புங்கிற பண்பு இருந்துச்சுன்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பதட்டமான சூழ்நிலை உலகத்தில் யாருக்குமே இருக்காது. இங்கே எத்தனையோ பேர் வீசா இல்லாமல் இந்தியாவுக்கு போக முடியாமல், அம்மா அப்பாவை பார்க்க முடியாமல், ஐயோ நைட்டு ஃபோன் வந்துச்சுன்னா என்னன்னு தெரியாதே, ஊருக்கு போனால் திருப்பி வர முடியாதுன்னு எவ்வளோ பேர் கஷ்டத்தில் நம்ம இங்கே இருக்கோம். ஆனால் அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் மனித நேயத்தோட மனித பண்பு மாண்பான பண்பு கூட இருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகளை நம்ம வெளியில தாண்டி வரலாம். இதுக்கப்புறம் சொன்னார் டிஷ்வாஷர் பாத்திரம் வளர்க்க சொன்னார். அவர் ரொம்ப சிம்பிளாக அந்த விஷயத்தை அறிவாக ஹேண்டில் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, காஸ்கோவில் போயிட்டு ஆஃபரில் ஒரு டிஷ்வாஷர் வாங்கி போட்டால் பிரச்சனை முடிஞ்சுது. அப்புறம் மகாபாரதத்தை பற்றி சொன்னார். அந்த மகாபாரதத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் என்பது கர்ணன். நட்பு என்னும் அன்புக்கு ரொம்ப கட்டுப்பட்டு துரியோதனன் பக்கம் கடைசி வரைக்கும் நின்னவன் கர்ணன். அவருக்கு உண்மை தெரிஞ்சு மாறி இருக்கலாம். அதே படத்தை தான் தளபதின்னு ரீமேக் பண்ணாங்க. மகாபாரதம் தெரியாதவங்க தளபதி பார்த்து கதையை புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையின் வெற்றிக்கு பெரிதும் சிறந்தது அன்பு. அது நமக்கு இருக்கும் மிகப்பெரிய பண்பு, அது நமக்கு கொடுக்கும் பெரிய தெம்பு. இது வேணாம் என்று சொல்லுவதில் குறிப்பது வீம்பு. இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணால் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும் பெரிய பல்பு. எங்கள் நடுவர் அன்பானவர், அசராதவர், யாருக்கும் அடங்காதவர், யாருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ்லையும் மாற்றி ஓட்ட போட மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியும். அவர் ஆரம்பத்திலேயே நியூ ஜெர்சியின் அன்புக்கு கட்டுப்பட்டு நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லிட்டாரு. ஸோ அதிலே எங்களுக்கு தீர்ப்பு என்னன்னு தெரியும். நண்பா என்னை நம்பு. இப்போ புதுசாக நண்பின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நடுவர்களே, அது என்ன வார்த்தைன்னு எனக்கும் தெரியல. ஸோ இறந்த காலம் உடைந்த பானை, எதிர்காலம் மதில் மேல் பூனை, நிகழ்காலம் கையில் இருக்கும் வீணை. நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறேன். கடைசியாக ஒரு விஷயம், தனிப்பட்ட முறையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை தேடிட்டு இருந்தேன். இந்தியாவிலேருந்து இங்கே வரதுக்கு முன்னாடி டைமில் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோட பேச்சு நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் நைட்டு ஒரே ஒரு செக்மெண்ட்டில் போடுவாங்க. அது வந்து அவர் நான் நேரில் பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் சொல்கிற அந்த வார்த்தைகள், அந்த கோட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு உத்வேகத்தையும் ஒரு மோட்டிவேஷனையும் கொடுக்கும்.
அவரை பார்க்க முடியாதா, நம்ம அப்படி அவர் எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த பீரியட் அப்படி. ஆனால் அதுக்கப்புறம் அவர் சன் டிவியில் நிறைய யூடியூப்லலாம் வர ஆரம்பிச்சப்பறம் அவர் பார்க்கும்போது அவ்வளோ நமக்கு கனெக்ஷன் வரும். இத்தனைக்கும் நான் அவர் நேரில் பார்த்தது கிடையாது. அதுதான் அன்பு. அன்பு செலுத்துங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். செல்வதரவி பேசுகிற போதே அறிவே அப்படிங்கிற அவர் வீட்டுக்குள்ளே போனால் வாழ்க வளமுடன் போட்டிருக்கு, அது அன்பினுடைய அடையாளம் அல்லவா அப்படின்னு சொன்னார். ஆனால் அவனுடைய அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவருடைய ஆசிரமத்துக்கு வைத்திருக்கிற பெயர் என்ன தெரியுமா? அறிவு திருக்கோயில் தான் வச்சிருக்கிறார். அதனால தான் அவர் அறிவை பற்றி எடுத்தாரோன்னு கூட எனக்கு யோசனையாக இருக்குது. ரொம்ப அருமையாக பேசியிருக்கார். நல்ல நம்முடைய ராமகிருஷ்ணன் அவருக்கு நிகராக அவர் எடுத்துக்கிற தலைப்பு அன்பு, அன்பான பாதையிலே அவரும் பயணம் செய்திருக்கிறார். அவருக்கும் இந்த நீதிமன்றம் பாராட்டை தெரிவிக்கிறார்.